முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே என்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரணம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வேகம் செவ்வேல் மலரடி போற்றி அன்னால் செவல மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே. ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு நாட்களாக நாம் அபிராமி அன்னையினுடைய அந்தாதியை சிந்திக்கலாம் என்று முடிவு செய்து அதை தொடங்க வேண்டும் என்று நாம் சிந்தனை செய்யும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சிக்கலும் ஏதோ ஒரு இடையூறும் வந்த காரணத்தால் செய்ய இயலவில்லை. ஆனால் அன்னையினுடைய அந்தாதி பதிகத்தை படிப்பதற்கு அம்பிகையினுடைய அருள் வேண்டும் என்பது முதன்மையானது என்பதை சாட்சியாகும்படி ஒரு பௌர்ணமி கதையை ஒரு பௌர்ணமி நாளிலே தொடங்குமாறு அம்பாள் செய்திருக்கிறாள் என்றால் இன்றைய தினம் ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அப்படி இந்த புனிதமான நாளிலே தொடக்கம் என்பது ஆரம்பத்திலேயே வெற்றியை கொடுக்கக்கூடியவள் சக்தி தேவி என்பதற்கு சாட்சியாக அவளை மனப்பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் நம்பிக்கையோடு தொழக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு கனவிலும் நனவிலும் நின்று நடமாடும் தேவியாக விளங்கக்கூடியவள் பராசக்தி. அந்த பராசக்தியினுடைய தத்துவங்களை சைவ சித்தாந்தங்கள் தெளிவாக பல உன்னதமான புராண செய்திகளை எடுத்துரைக்கின்றது. ஆன்மீக சான்றோர்கள் நமக்கு முன்னால் வந்த அனைத்து ஆன்மீக சான்றோர்களும் இந்த இதிகாசம் மற்றும் புராணங்களை திரும்ப திரும்பவும் மக்களிடத்தில் சேர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கதைகளையே ஒரு புராணங்களையே திரும்ப திரும்ப கேட்பதால் என்ன ஆகும் என்று ஒரு கேள்வி. ஆன்மீக பெரியோர்களே, இந்த ஜீவன் பரம்பொருளை அடைவதற்கு பல்வேறு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அபிராமி பட்டரே அவருடைய பாடலிலே சொல்லியிருக்கிறார், ததியுறு மத்தர் சுழலும் என் ஆவி. வாழ்க்கை சுழற்சியில் திரும்பவும் திரும்பவும் பிறந்து இறந்து சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஆவிக்கு உண்மையான சாந்தியை கொடுப்பவள் அந்த பராசக்தி. ஆகையாலே அவளை வணங்குவதற்கு அவள் அருள் அவசியமாக தேவை. அந்த விதத்தில் இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி கதையை பௌர்ணமி நாளன்று எதேர்ச்சியாக தொடங்கக்கூடிய வாய்ப்பினை அன்னை பராசக்தி நமக்கு வழங்கியிருக்கிறாள் என்பதுதான் உண்மையான செய்தி. அதில் மாற்று கருத்து ஒன்றுமில்லை. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற பெரியோர்களின் வாக்கிற்கிணங்க அவன் அருள் எது, அவனுக்கே உரித்தான அருள் எது, அந்த சிவத்திற்கே உண்டான அருள் சக்தி. ஆகவே எம்பெருமானை வணங்குவதற்கே அவளுடைய அருள் அவசியமாக வேண்டும் என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி
பிரபஞ்சத்தை தன்னுடைய கடைக்கண் பார்வையினால் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் மற்றும் அது மட்டுமல்லாமல் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் மட்டுமல்லாமல் அருளல், மறைத்தல் என்ற 5 தொழில்களையும் அவளுடைய கடைக்கண் விழி பார்வையினால் ரட்சித்து கொண்டிருக்கிறாள், பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று அபிராமி பட்டர் அவருடைய அந்தாதியிலே சொல்லியிருக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது என்னவென்றால், ஒரு ஜீவனை உற்பத்தி செய்து அதை இந்த பிரபஞ்சத்தில் பாதுகாத்து பின்னால் அந்த ஜீவனை அவளுக்குள் ஒடுக்குவிப்பதே சம்ஹாரம் என்ற தொழில். மாறாக அந்த ஜீவனை அழித்தல் என்றால், இந்த ததியுறு மத்தர் சுழலும் என் ஆவி என்று சொன்னாரே, அதை போல இந்த ஆவியை இந்த சுழற்சியில் மத்திலே கடையக்கூடிய வெண்ணெயைப் போல இந்த ஆவி அந்த மத்தில் எப்படி அந்த வெண்ணெய் பாடுபடுகிறதோ, அந்த மோரில் கடையும் பொழுது அந்த வெண்ணெய் திரண்டு வருவதற்காக அந்த மோர் எவ்வளவு பாடுபடுகிறதோ, அதை போல இந்த ஜீவன் வாழ்க்கை எனும் இந்த சுழற்சியில் தவித்து கொண்டிருப்பதை பார்த்த அம்பிகை அந்த ஜீவனுக்கு முக்தியை வழங்க வேண்டும் என்பதை அவள் பார்க்கிறாள். பார்த்த மாத்திரத்தில் அந்த சம்ஹாரத்தை செய்கிறாள். பிறகு அந்த ஜீவன் அந்த பரம்பொருளுடன் சென்று ஐக்கியமாகிறது. இதற்கு நாம் நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஆன்மீக சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த குண்டலினி சக்தியை, இந்த ஆதார சக்கரங்களை கடந்து சகஸ்ர பத்மதலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை சென்று அடைந்த பின்னால் இந்த ஜீவனும் இந்த சத்து, சித்து இவை இரண்டும் இணைந்து அந்த ஆனந்தத்தை சென்று அடையும் பொழுது அந்த ஜீவன் சச்சிதானந்த ஸ்வரூபத்தை அடைகின்றது என்கிறது வேதாந்தம். அப்போது இந்த சத்து, சித்து இணைவது எப்போ? இந்த சத்தும் சித்தும் இணைவது இந்த சகஸ்ர பத்மதலத்தில். சகஸ்ர பத்மதலத்தில் இணையும் பொழுது அந்த ஜீவனாகப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக அந்த பரம்பொருளை சென்று அடையும் பொழுது அந்த ஆனந்தத்தை பெறுகிறது. அப்படி ஆனந்தத்தை பெறும் பொழுது சச்சிதானந்த ஸ்வரூபத்தை அந்த ஜீவன் பெறுகிறது. இதற்கு இந்த ஜீவன் என்னவெல்லாம் இந்த கலியுகத்தில் செய்ய வேண்டும் என்றால், லௌகீக வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் தற்காலத்தில் அவசியமான ஒன்றாக உள்ளது. அப்படி இந்த கலியுக கொடுமைகளிலிருந்து மக்களை பாடாகப்படுத்தும் வறுமையிலிருந்து நீக்குவதற்கு நம் கண் முன்னால் பார்க்கிறோம். நம்மை விட எவ்வளவு துயரப்படுகின்ற மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு அதிக வறுமையில் வாடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இப்படி அனைத்து மக்களுக்கும் சென்று சேரும் வகையாக எளிமையான, அனைவருக்கும் புரியும்படியான இதிகாச புராணங்கள் தான் நம்முடைய இந்து மதத்திலே இருக்கின்றது. எந்த மதத்தையும் குறைத்து பேசுவதற்கு இல்லை. ஆனால் எந்த மதத்திலும் இல்லாத தனிச்சிறப்பு நம்முடைய இந்து மதத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சிறப்பு எளியவருக்கும் சென்று சேரும்படியான ஒரு இதிகாச புராணங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய முன்னோர்கள், ஆன்மீக சான்றோர்கள் நமக்கு வழங்கப்பட்டது. ராமன் யார் என்று படிக்காதவர்களாக இருந்தாலும் சொல்லுவார்கள், அவர் ஏகபத்னி விரதர் என்று. ஆனால் ராமகாதையை ஒரு இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ராவணன் சீதையை எப்படியாவது கடத்தி செல்ல வேண்டும் என்று திட்டமிடும் பொழுது, ராவணன் பல்வேறு வேடங்களை தரித்து சீதையின் முன் தோன்றினான். ஆனால் சீதை மயங்கவில்லை. இறுதியாக தன்னுடைய அவையிலே அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய அமைச்சர் வந்து, தாங்கள் பல்வேறு வேடங்களில் சென்று சீதையை கவர நினைத்தீர்கள், ஆனால் ஒரு துளி கூட சீதை உங்களுக்கு வசப்படுவதாக இல்லை. ஆனால் அவள் ஒரு
வேடத்திற்கு வசப்படுவாள் என்று அமைச்சர் சொல்ல, ராவணன் என்ன என்று உன்னிப்பாக கேட்கும் பொழுது அதற்கு அமைச்சர் சொன்னார், அவள் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ராமனுடைய வேடத்தை போட்டுக்கொண்டு செல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் வசப்படுவாள், உங்களுடன் வந்து விடுவாள் என்று அமைச்சர் சொல்ல, ராவணன் சிறு புன்னகையுடன், நான் எடுத்த வேடங்களிலேயே முதன்மையானது ராமருடைய வேடம்தான் எடுத்தேன். ஆனால் அவருடைய ரூபத்தை மாற்றிக்கொண்ட உடனே இன்னொரு பெண்ணை, மாற்றான் மனைவியை மனதிலும் நினைப்பது பாவம் என்ற எண்ணம்தான் எனக்கு தோன்றியதை தவிர வேறொன்றும் தோன்றவில்லை என்ற மகா தத்துவத்தை உணர்த்துவது ராமகாதை. இது எளியவர்களுக்கும் சென்று சேரும்படியாக கொடுத்தவர்கள் நம்முடைய பெரியோர்கள். அந்த மாதிரி இதிகாச புராணங்களை திரும்ப திரும்பவும் நாம் படிப்பதில் இந்த ஜீவன் முழுமையாக அந்த புராண செய்திகளில் மூழ்கி திளைத்த பிறகு திரும்பவும் அந்த ஜீவன் அந்த இறைவனிடத்தில் சென்று சேர்கிறது. இந்த தத்துவத்தை உணர்த்துவதுதான் அனைத்து புராணங்களும் இதிகாசங்களும். அப்படி அருளே உருவான அன்னை பராசக்தி அவளுடைய கருணை உள்ளத்தினால் இந்த சகல ஜீவராசிகளையும் காத்து ரட்சித்து மறைத்து அருளி செய்கின்றாள். இவ்வாறெல்லாம் பலவிதமான நன்மைகளை மக்களுக்கு செய்கின்ற அம்பிகையை நாம் எப்படி வணங்க வேண்டும்? அவளை வணங்குவதால் என்னவெல்லாம் கிடைக்கும்? இந்த மனிதர்களை ஆட்டி படைக்கக்கூடிய கலியுக துன்பம் எப்படி நீங்கும்? கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு பாடலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கிக் கொண்டே வரும். அப்படிப்பட்ட ஆழமான அர்த்தங்களையும் ஒவ்வொருவருக்கும் உரித்தான கஷ்டங்களை நீக்கும்படியான பதிகங்களாகவும் ஒரு பாடல்களும் அமையப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாடல் உருவான விதம் என்பதுதான் சற்று மாறுதலுக்குரிய செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். ஓம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருளில் வேண்டும், ஆதியருணாச்சலம் அமைந்த பெருமாளே. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதக்ஷதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.